காய்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்ம பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டு வந்தவாசி சாலை பாலாறு பிரிட்ஜு. இது வந்து ஒரு பிரிட்ஜு தான் இருக்குது. இந்த பக்கத்து மக்களும் அந்த பக்கத்து மக்களும் போய் வர்றதுக்கு ஒரே வே தான் இருக்குது. ஸோ இந்த ரோடை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரோடு வந்து ரொம்பவும் அடிபட்டு டேமேஜ் ஆகி பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு பேட்ச் ஒர்க்னே ஓடிட்டுருக்கு. இந்த ரோடு வந்து புது பிரிட்ஜு கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ வரும்னு தெரியல. ஸோ இது சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், தாங்கவே இல்லை, அதிருது. ஒரு வண்டி போனாலும் வந்தாலுமே அந்த பிரிட்ஜை அதிருது. தற்பொழுது பாலாறு பிரிட்ஜோட சூழ்நிலை வந்து ரொம்பவும் இக்கட்டாக உள்ளது. அதுவும் இல்லாத பாலாறு நடுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி பஞ்சர் ஆகிட்டு இதன் பின் செல்ல வழியும் இல்லாமல் பல வாகனங்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக நின்று பல மணி நேரங்களாக அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. தற்போது இதன் நேர்காணல் மூலியமாக நம்மளது செய்தி தொகுப்பாளர் லட்சுமி அவர்கள் சில பல வார்த்தைகள் கூறுவார். சொல்லுங்கள் லட்சுமி. இந்த ஜனத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. போலீஸ்காரெல்லாம் எங்க போய்க்குங்க அங்க தெரியல. மக்கள் ஜனங்க போகுது, அதை கட்டுப்படுத்த முடியல. இந்த பிரிட்ஜ் வேற இடத்துல கட்ட விடல. ஜனமும் வந்து இந்த தாராசு வந்து இப்ப நாத்தி ஆக்கிட்டு அதுக்கு என்ன நாள்ல நீயுமே தெரியாது. இந்த தாராசு வந்துதான் இந்த பிரிட்ஜ நாத்தி ஆக்கிட்டாங்க. இந்த தாராசை ஏன் விடுறாங்க? வேற வழியில பார்த்து கூட வேண்டியதானே. ஆனா அந்த பிரிட்ஜ் கட்டுறேன்னு சொன்னாங்களே, கட்ட வேண்டியதானே. எவ்வளவு மக்கள் எப்படி நோல் பட்டு போகுதுங்க. அதே இது எங்கன்னா சனிக்கிழமை வந்தா கொஞ்ச நேரம் வீந்து கிடக்கலான்னு ஓடியார வேலையில இருந்து இப்படி பண்றாங்களே இந்த மக்களுங்களே. ரோடும் நல்லா இல்ல, வேற ரோடு விட்டா கூட பரவாயில்ல. அது எங்கன்னா போவோம். காஞ்சிபுரம் மாவட்டம் வந்தவாசி சாலை பாலாறு பிரிட்ஜி. இந்த பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. இந்த கட்சிக்காரங்க கொடியெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. எலெக்ஷன் வரப்போதில்ல. கல்யாணம் ஒரு கட்சியார் கல்யாணம், சுகுமாரி கல்யாண மண்டபம். என்ன மூவே ஆகல வண்டி ரொம்ப நேரமா இல்லைன்னா இந்த பக்கம் காலியாகுது. எவ்வளவு பெரிய கண்டெய்னர் இந்த வண்டிலாம் விட்டா இந்த ரோடு இன்னத்துக்கு ஆகும். வண்டி விட்டா பாலாறு என்ன ஆகும்? வண்டி முன்னாலே அது நாடு பக்கமும் போக முடியல, நாடு பக்கமும் போக முடியல. இதே பெரிய வண்டி போனா என்ன ஆகும்? ரோடு பாலாறு என்ன ஆகும்? மொத்தமா இப்படி வீழ்ந்ததுன்னா எல்லா ஜனமும் மக்கள்லாம் பாழா தானே போவாங்க. எவ்வளோ ஜனத்தொகை குறையுது. அங்கங்க சுனாமி வந்து பூகம்பம் வந்து எவ்வளோ ஜனம் குறைஞ்சி போச்சு. இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் உயிராவது நல்லபடியா காப்பாற்றி வச்சுக்கலாம்ல. இது மாதிரி ஒரே நாஸ்தி ஆகுறாங்க. எங்கதான் என்னதான் ஆச்சுன்னே தெரியல. டிராபிங்கா இருந்து வேற ஆக்கர் வேற இதுவாக்கு நாளைக்கு வந்து நம்ம ஓட்டுக்கு திரும்ப எங்கதான் என்னதான் ஆச்சுன்னே தெரியல. மேலதான் லாரி பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டியில போடுறோம் இருங்க.